இப்போது சத்தியமூர்த்தி பவனுக்கு முதலமைச்சருடைய கார்க்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். வாயில் வரைக்கும் வந்து வரவேற்கிறாங்க காங்கிரஸ் கமிட்டியுடைய முக்கிய நிர்வாகிகள். நிறைய காங்கிரஸ் நிர்வாகிகளை பார்க்கின்றோம். காங்கிரஸ் துணைத் தலைவரான திரு ஹிதாயத்துல்லா முதல்ல நிற்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பெருந்தகை வாயிலில் வந்து வரவேற்கிறதுக்கு காத்திருக்கிறார். நான் காட்சிகளில் திரு திருநாவுக்கரசர் அவர்களை பார்த்தேன். திரு கிரிஷ் ஷோடங்கர் அவர்களும் கூட காங்கிரஸ் நீதிர பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கரும் அவர்கள் கூட வாசலில் வந்து காத்திருக்கிறாங்க. காட்சிகளை பார்க்கின்றோம். திரு செல்லக்குமார் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்லக்குமார், இப்படி பல ராஜேஷ்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் என பல காங்கிரஸ் நிர்வாகிகள் வாயிலில் வந்து திரு விஜய் அவர்களுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வரவேற்கிறார். நிர்வாகிகளுக்கு சம்பிரதாய அறிமுகம் செய்கிறார். நிர்வாகிகள்லாம் வாசலில் வந்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு முயன்றார். மேடையில் முதலமைச்சராக ஆற்றிய முதல் உரையில் கூட என்னுடைய நண்பர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி என்று விழித்து பேசினார் திரு விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தியமூர்த்தி பவனில் விஜய், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் வந்திருக்க அம்பேத்கர் புத்தகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சால்வை அணிவித்து புத்தகம் கொடுத்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்று கைபிடித்து சத்தியமூர்த்தி பவனுக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விஸ்தாரமான வாயிலும் திடலும் கொண்ட பகுதி. அதோடைய நுழைவாயிலும் கூட பெருசு. அவங்களுடைய ப்ரெஸ் ரூம் ஒன்று இருக்கிறது. அங்கே மேடையில் ராகுல் காந்தியும் விஜயும் அலங்கரித்திருக்கக்கூடிய படத்தை பார்க்கின்றோம். காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகிகள் அந்த ஆடிட்டோரியத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. மேடை போடப்பட்டிருக்கிறது. சிறப்பான நாற்காலி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது வழக்கமாக அங்கே இருக்கக்கூடிய நாற்காலி இல்லை, மேடையில் இருக்கக்கூடிய நாற்காலி. முதல்வர் வருகிறார் அப்படிங்கிறதுனால அந்த அந்தஸ்தில் சிறப்பான நாற்காலிகள்லாம் மேலே போட்டிருக்கிறாங்க. மேடையில் திரு விஜய் அமர்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் ஏற்பாடாக இருக்கிறத பார்க்கின்றோம். அங்கே இந்த அலுவலகத்தில் திரு கிரிஷ் ஷோடங்கர், மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர், திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள்லாம் அங்கே காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அறை நினைக்கிறேன் இது, அங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே ஆடிட்டோரியம் ஒன்று தனியாக இருக்குது. அந்த ஆடிட்டோரியத்தில் எப்படி IOML அலுவலகத்தில் அங்கே நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சிறிய உரையாற்றினாரோ முதலமைச்சர், அதே போல் ஒரு உரையாற்றத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம அங்கே ஆடிட்டோரியத்தில் பார்க்கின்றோம். அங்கே நிர்வாகிகளுடைய அறைக்கு தான் அவர் முதல்ல போகிறாரு. அங்கே கடைசியில் காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய அறை இருக்கிறது. அதுவும் கூட ஒரு விஸ்தாரமான அறை தான். அங்கே போய் சில முக்கிய நிர்வாகிகளோடு பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து நிறைய நிர்வாகிகள் கூடியிருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்திலையும் கூட அவர் உரையாற்றத்துக்கான ஏற்பாடுகள் நம்ம திரையில் பார்க்கின்றோம். பாஸ் கொடுத்து தான் அவங்க உள்ளே எல்லாரையும் அனுமதிச்சிருக்கிறாங்க. பாஸ் கொடுத்தவர்களை இத்தனை பேராக காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் அங்கு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கே நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அறை இருக்கிறது. ஐ திங்க் திரு செல்வ பிறந்தகையுடைய அலுவலகத்துக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதை தாண்டி ஆடிட்டோரியத்தில் கூட அவர் நிர்வாகிகளை அங்கே கூடியிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றத்துக்கான ஏற்பாடுகள் இருக்கிறத பார்க்கின்றோம்.
இது நிர்வாக அலுவலகம், தரைதளத்தில் இருக்க அலுவலகம். அந்த அலுவலகத்துக்கு சென்று அதுக்கப்புறம் ஆடிட்டோரியத்தில் போயிருக்கிறார். அங்கே அலங்கரித்து மலர் மாலை சாத்தி அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார், மரியாதை செலுத்தியிருக்கிறார் திரு விஜய். கர்ம வீரர் காமராஜரை தமிழக வெற்றி கழகமும் கூட தன்னுடைய கொள்கை தலைவராக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதனால் அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காமராஜர் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.